अस्सलामुअलैकुम गाइस एक நான் வந்து பார்க்க போறது மெஹந்தி மிக்ஸாலஜி கிளாஸ் வாங்க கிளாஸ்ல போலாம் வந்து ஹினா பவுடர் இருக்கும் இதுதான் ஹினா பவுடர் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம வந்து மஸ்லின் கிளாத் வரும் அந்த மஸ்லின் கிளாத்ல வந்து நல்லா இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இது வந்து இதுவும் பால்ஸ் பண்றது இது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு கேஸ்ல வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் இந்த தண்ணி கொதிக்கணும் இந்த தண்ணி கொதிக்கிட்டு அது கொஞ்சம் மேலே வந்து தண்ணி இதானா நம்ம வந்து இது போட போகிறோம் இது போட்டிட்டோம் இது டிகாஷன் மாதிரி என்ன பண்ணணும் இது வந்து இது நல்லா இதாகும் அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் இதோட இதெல்லாம் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நல்லா கலந்துக்கணும் அப்போ வரைக்கும் நம்ம இது வந்து இது பண்ண போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும் गाइस வெறும் 4 டீஸ்பூன் தான் இது பண்ணனும் இது வந்து இது நல்லா கொதிக்கணும் ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு गाइस இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து எப்படி மெஹந்தில மிக்ஸ் பண்ணுவோம்னு அது பார்க்க போறோம் இது கொஞ்சம் நேரம் கோல்டா ஆயிடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நமக்கு வந்து மெஹந்தி மிக்ஸாலஜி பண்ண தேவையான விஷயம் என்னன்னா ஹினா பவுடர் அண்ட் டீ டிகாஷன் அதுக்கப்புறமா இந்த நீலகிரி ஆயில் அதுக்கப்புறமா சுகர் 2 ஸ்பூன் ஆஃப் லெமன் வாங்க இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இது டிகாஷன் வந்து இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டிகாஷனை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டி ஆகக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டிகாஷனும் பொடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வந்து அவ்வளோ கட்டியாகவும் இருக்கக்கூடாது அவங்க நைஸாகவும் இருக்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டியாக வந்து எதுவும் ஆகக்கூடாது பபுள்ஸ் எதுவுமே வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நம்ம இந்த ஆயில் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இதுவும் மிக்ஸ் பண்ணணும் வந்து இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த சைட்ல எல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சு गाइस இப்போ ஆயில் போட்ட உடனே சைட்ல எதுவுமே இல்லை இது வந்து நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணணும் இவ்வளோதான் गाइस நம்ம வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இது பேக் பண்ணி வைக்க போகிறோம் 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து மெஹந்தி ரெடி ஆகிடணும் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கவரில் இது உள்ளே ஃபில் பண்ணுவோம் இது வந்து நம்ம 24 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைன்னா 12 ஹவர்ஸ் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதில் நாங்கள் இப்போ நம்ம வந்து 12 ஹவர்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து 12 ஹவர்ஸ் அப்புறமா பார்க்கலாம் நம்ம மெஹந்தி ரெடி ஆகிடுச்சாங்க பாருங்கள் गाइस கலரு சரிதா இந்த மாதிரி கலராக ரெடி ஆகிடுச்சு இதுவும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் மிக்ஸ் பண்ண தான் गाइस தெரியும் உள்ள சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் गाइस அப்போ தான் நம்ம கோன் ஃபில் பண்ண முடியும் இவ்வளோ திக்காக இருக்கணும் பாருங்கள் நான்